கிறிஸ்துக்குள் அன்பா இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது பிதாவாகிய தேவனுக்கும் அவர் குமாரனுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். ஆதார வசனம் எடுத்துக்கங்க. ஆதியாகமம் 9:4 படிங்க. மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். ஆமாம், இன்றைக்கு தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்தத்தை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு. சிறிய பாடம் தான். இந்த புதன்கிழமை ஆராதனைக்கு நம் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். சகோதரர்களே, ரத்தத்தை ஏன் புசிக்க வேண்டாம் சொல்லி தேவன் சொன்னார்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பிரமாணம் கொடுத்தாரு. இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ரட்சிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆம் சகோதரர்களே, அதே உபாகமம் படிங்க. உபாகமம் 12:16, 12ஆம் அதிகாரம் 16. 16. இரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம், அதை தண்ணீரை போல் தரையிலே ஊற்றிவிட வேண்டாம் வேண்டும். தரையிலே ஊற்ற வேண்டும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, தண்ணீரை போல தரையில ஊத்திடுங்க அப்படின்றாரு. அதே உபாகமம் எடுத்துக்கங்க. 23 படிங்க. அதே 16:23 கீழே 16:23. இல்ல, உபாகமம் 12ஆம் அதிகாரம். ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. ரத்தமே உயிர், மாமிசத்தோடு உயிரை புசிக்க வேண்டாம். ஆமா, இப்ப இங்க என்ன பண்றாரு? எச்சரிக்கை சொல்றாரு. ஒரு எச்சரிக்கையாக ரத்தத்தை புசிக்க வேண்டாம் அப்படின்னு. சரி, நமக்கு ஒரு கேள்வி. ஏன் தேவன் இந்த பிரமாணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க? ஒருவேளை அவர்கள் ரத்தம் ஏதோ சாப்பிட்டுருப்பாங்களா? ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்க ரத்தத்தை ஏதோ புசிச்சிருப்பாங்களா? அதனால ஒருவேளை இந்த கேள்வி சொல்லியிருப்பாரா? சரி, பார்க்கலாம், வேதத்தில் பார்க்கலாம். அதே உபாகமம் 17:10 படிங்க. அவர் சொல்லக்குள்ள ஒரு உள்ள அர்த்தங்கள்லாம் இருக்கும், அதை மட்டும் நம்ம கவனிக்கலாம். கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்திலிருந்து அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்புக்கு நீ இணங்கி அவர்கள் உனக்கு விதிக்கிறபடி செய்ய கவனமாயிருப்பாயாக. இல்ல, 17, அதாவது லேவிராகம் 17. மன்னிக்கணும், இல்ல 17:10 படிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார்களும் ஆமா, இப்ப இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் குடும்பத்தாரு உங்கள் இடத்தில் தங்கும் அந்நியன் அப்படின்றாரு. யார் இந்த அந்நியன்? இப்ப இஸ்ரவேல் குடும்பம் தானே இருக்கணும். அப்ப இந்த இடத்துல யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்நியனும் எவனாலும் அப்படின்னா யாரோ இருக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க ஜனங்க. அததான் அவர் சொல்றாரு, ரத்தத்தை புசிக்க வேண்டாம் சொல்றாரு. அந்த ஜனத்தில் இராதபடிக்கு. அந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிச்சிங்களா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களே, இஸ்ரவேல் கோத்திர, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றாரு, அங்க ஒரு குரூப் இருக்குது. அப்படின்னா எகிப்துல இருந்து வந்தாங்க இல்லைங்களா? இஸ்ரவேல் மட்டும்தான் வந்திருப்பார்களா? ஒரு கேள்வி வைங்க. அந்நிய ஜனங்களும் வந்திருப்பாங்க. அது வந்ததுனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம யாத்திராமத்துல மோசை அழைச்சிருவர்களா படிச்சிருக்கிறோம். அவர் சீனாய் மலைக்கு போகும்போது என்ன ஆச்சுன்னா, அவர் வரத்துக்கு கொஞ்சம் அந்த 10 கட்டளை எடுத்துட்டு வரத்துக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கண்ணுக்குட்டிலாம் செஞ்சு சிலை வழிபாடுக்குள்ள வந்துட்டாங்க. அங்க நடந்திருக்குது. அப்ப அந்த சிலை வழிபாடு வந்தவொடனே என்ன ஆச்சுன்னா, கோபமா என்ன பண்ணிட்டாரு மோசே? அவங்கள கொன்னுடுங்க, 10 கட்டளையும் உடைச்சிட்டாரு. அப்ப இந்த நிகழ்வு என்னன்னா நம்ம அங்கிருந்தே பாக்குறோம். சரி, இந்த 10 படிச்சீங்க இல்லைங்களா? அதுல நீங்க 7 எடுத்துக்கங்க, மேல போங்க. அதாவது 9, 8 விட்டு மேல 7 படிங்களா? தாங்கள் தாங்கள் சேரமார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாது இருப்பீர்களாக.
இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. ஆமா, இங்க என்ன பண்றாங்க, பேய்கள்னு ஒரு வார்த்தை வருது, சூர மார்க்கத்தார் அப்படின்னு வருது. ரெண்டாவது அவங்க என்ன பண்றாங்க, அது மறுபடியும் படிங்க. தாங்கள் ஆ, சேரமார்க்கமாய் பின்பற்றுகிற பேய்களுக்கு தங்கள் பலிகளை இனி செலுத்தாது இருப்பீர்களாக. ஆ, இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. பாத்தீங்களா? இப்ப இந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது அப்ப ஏற்கனவே ஒரு பலிபீடம் உருவாகி இருக்குது, பலி செலுத்தி இருக்கிறாங்க. அப்ப பலி செலுத்தி இருக்கும் போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக அங்க ரத்தம் புசிப்பல் நடந்திருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்களுக்கு நம்ம எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமும் இது யாத்திராகமும் எடுத்துக்கங்க, 34வது 11 படிங்க. ஏன்னா மோசே கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, 11 படிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். ம், எமோரியரையும் ம், கானானியரையும் ம், ஏத்தியரையும் பெரிசியரையும் ஏவியரையும் எபூசியரையும் ம். உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். யார் இவர்கள்? உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன். ஏன் துரத்தணும் அப்படின்னா, அங்க ஒரு தேசம் போறாங்க, அந்த தேசத்துல என்ன பண்றாரு, அங்க இருக்கிறவங்கள துரத்துறாரு. சரி, அடுத்தது நீங்க அப்படியே 12 படிங்க, அது கீழே. நீ போய் ம், சேருகிற ம், தேசத்தின் குடிகளோடும் ம், உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ம். பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாய் இருக்கும். பாத்தீங்களா, இங்க என்ன நடக்குது, அவங்கள துரத்தி விடுறன்றாரு. அந்த தேசத்துல உடன்படிக்கை நீங்க செய்யாதீங்க, உங்களுக்கு கண்ணியா இருக்கும். கண்ணினா நமக்கு எல்லாம் தெரியும், நாமளே ஆபத்தை தேடிக்கிறது அது. இப்போ ஒரு காட்டுக்குள்ள ஒரு கண்ணி வச்சுட்டு அது மேல காலை வச்சா என்ன ஆகும்னா, எடுத்தா செதறிடும் உடம்பெல்லாம். அந்த மாதிரி இங்க சொல்றாரு கண்ணியா இருக்கும் அப்படின்னா. அடுத்தது 13 படிங்க, அதுல 13. அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து ம், அவர்கள் சிலைகளை தகர்த்து ம். அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். பாத்தீங்களா? இப்ப இங்க என்ன சொன்னாரு, நாம 7ல படிச்சோம், பலிபீடம் அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா? அதான் இங்க கொண்டு வரோம் 13ல, யாத்திராமத்துல வருது. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, ஒரு பலிபீடத்தை கட்டி சிலையை உண்டாக்கி தோப்பு, இதுக்கு விக்கிற தோப்பு, அதான் தோப்புன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் வெட்டி எறின்னு சொல்றாரு. அப்ப பலிபீடத்தையும் அந்த விக்கிற சிலையும் அந்த தோப்புகளை வெட்டிட்டாரு. அடுத்தது நீங்க 14 படிச்சு பாருங்க. அவருடைய நாமம் ம். எரிச்சலுள்ளவர் என்பது ம், அவர் எரிச்சலுள்ள தேவனே. ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். ஆமா. ஏன் எரிச்சல் பண்ணும் தேவன்? இது நமக்கு ஒரு படிக்கும் போது ஒரு கேள்விகளா தான் வரணும். ஏன் தேவன் எரிச்சல் பண்ணு? நம்ம தேவன் எரிச்சல் உள்ளவரா அப்படின்னா அப்படி கிடையாது. எங்க கோபம் இருக்குதோ அங்கதான் குணங்கள் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். லிட்டரலாவே நம்ம சொல்றோம், கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். அப்படிதான் நம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அவர் அழைத்துட்டு வந்தார். அப்ப இவங்க அந்த மார்க்கத்துக்குள்ள போகக்கூடாது, இதுதான் கான்செப்ட். ஏன்னா அதனாலதான் அந்த தோப்புகளை பலிபீடத்தையும் எல்லாத்தையும் இடின்றாரு. அப்ப ஏன் இடிக்க சொல்றாருன்னா, அது இருந்தா என்ன பண்ணுவாங்க இஸ்ரவேல்கள், அதுக்குள்ள இணைஞ்சிருவாங்க, அந்த பலிகளுக்குள்ள அவர்கள் ஒப்புமையாயிருவாங்க அப்படின்னு சொல்லிதான். அதனாலதான் தேவன் என்ன பண்றாரு, கோவப்படுறாரு. ஆனா நாம எல்லாரும் என்ன பண்ணோம், எரிச்சல் உள்ள தேவன் சொல்லுவோம். அப்படி இல்லை, கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்கும். சரி, நம்ம கீழே படிக்கலாம், அது 15 படிச்சு பாருங்க. அந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணுவாயானால் ம், அவர்கள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றி ம். தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள். ஒருவர் உன்னை அழைக்கையில் நீ போய் அவர் பலியிட்டதிலே புசிப்பாய். பாத்தீங்களா? இப்ப கிளீனா வந்துருச்சுங்களா பதிலு? சோர மார்க்கத்தோட நீங்க கலந்துருவீங்க. யாரு? அந்த ஜனங்களோட நீங்க கலந்துருவீங்க. அவங்க படைச்சதெல்லாம் நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. சாப்பிட்டா என்ன ஆச்சு, அவங்களுக்குள்ளே அந்த லிங்க்ல வந்துருவோம். அததான் இங்க எங்க நம்ம 7ல படிச்சோம், 17 படிச்சோம் இல்லைங்களா? லேவியர் அவங்க அதில் படிச்சோம் இல்லைங்களா? அதுல என்ன சொல்றாரு, சோர மார்க்கம், பேய்களுக்கு பலி செலுத்தினது. அததான் இங்க 15ல வருது. அடுத்தது 16 படிச்சு பாருங்க. குமார்த்திகளில் உன் குமாரருக்கும் பெண்களை கொள்ளுவாய். ம், அவர்கள் குமார்த்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவது அல்லாமல் ம். உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சேரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். பாத்தீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது, நமக்கு தெளிவாக நமக்கு எச்சரிக்கையான ஒரு பாடங்கள் சொல்லி தருது. அவங்களோட நாங்க ஐக்கியமா இருந்தோம்னா நம்ம என்ன ஆயிரோம்னு கேட்டீங்கன்னா, நாமளும் பெண் கொடுப்போம், அவங்களும் பெண் எடுத்துருக்குவாங்க. அப்புறம் அவங்களோட கலந்து அவங்களோட விக்கிர ஆராதனைக்குள்ள நாம போயிடுவோம். சரி, அடுத்தது நாம் 17 படிச்சிருங்க.
வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். ஆமா, வார்க்கப்பட்ட தெய்வத்தை நாம உண்டாக்க வேண்டாம். அப்படின்னா நம் தேவன் எப்படிப்பட்டவர் நமக்கு எல்லாரும் தெரியும். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில பார்க்கும்போது நம்ம 17:10 படிக்கும் போது ஏன் ரத்தத்தை புசிக்க வேண்டாம், இது ஒரு காரணமாக இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வழிபாடு எப்படி இருக்குன்னு இன்னும் நம்ம வேதத்துல ஆராயலை. ஆனா அதை வைத்து, அந்த பொருள் வைத்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ரத்தம் புசிக்கிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு தான் இந்த வசனம் நமக்கு எடுத்துக்காட்டுது. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்களை துரத்தி விடுன்னு தான் சொன்னாரு. யார? அந்த லேவியராகமம் 34:11 படிச்சீங்க இல்லைங்களா? அவங்களை துரத்தி விடுன்னு சொன்னாங்க, கொல்லல. ஆனா துரத்தி விட்டவர்கள் எங்க இருப்பார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்துலதான் இருப்பாங்க, உலகத்துலதான் வாழ்வாங்க. அவங்களோட கொள்கை மறுபடியும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன சின்ன கோயில் பண்டிகை எல்லாம் நடக்குது. ஏன் ஆட்டை கடிச்சு அப்படியே ரத்தத்தை உரியிறாங்க? ஏன் கோழியை கடிச்சு ரத்தத்தை உரியிறாங்க? இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஒரு சிறிய ஆராய்ச்சி தான். இந்த வசனத்தை வைத்து பார்க்கும்போது நாம இப்படிதான் இந்த சிந்தனைக்குள்ள நம்ம எப்படின்னா இப்படிதான் கொண்டு வர முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்களை துரத்தி விடுன்னு தான் சொன்னாரு, கொள்ளல. அப்ப துரத்தி விட்டு இருந்தாலும் இவங்களோட வழிமுறைகள் எப்படி இருந்திருக்குன்னா அதே மார்க்கத்தை தான் செஞ்சிருப்பார்கள். அப்ப அந்த இடத்துல நாமளும் போய் இணைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா நாமளும் அதுக்குள்ளதான் சேர்ந்துருவோம். பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, பசுவோட அதோட சேர்ந்தா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னா ஆயிரும்னு வாங்க. அப்ப இந்த பழமொழியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம கஷ்டமா இருக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகளா இருக்கு. அதனாலதான் அந்த 10 சொல்றாரு. இப்ப ஏன் அந்த வார்த்தைகள் சொல்றாருன்னா, தேவன் இதுல ரத்தத்துல நமக்கு ஒரு ரட்சிப்பு வச்சிருக்கிறார். அதனாலதான் ரத்தத்தை புசிக்க வேண்டாம்னாரு. அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அதே நீங்க லேவியராகமம் 17:11 படிங்க. பிரமியம் உள்ளவர் தன் கைகளை தண்ணீரினால் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். இப்ப புரியுதுங்களா? அந்த ஜனங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு ஒரு டெமோ. எப்படின்னா அவங்க ரத்தத்தை குடிச்சிருப்பாங்க, தன்னோட ஆத்மாவை காப்பாற்ற கூடாது. அதாவது அவங்களுக்கு தெரியாது, தேவனோட திட்டங்கள் என்னன்னே தெரியாத வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு தான் அந்த வசனம் சொல்லுது. அதனாலதான் அதை இடிச்சு போடுன்ட்டாரு. ஆனா இங்க இஸ்ரவேலுக்கு ஒரு எச்சரிக்கையா சொல்லிட்டு அந்த எச்சரிக்கையில என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஆத்துமாவை ரட்சிக்கணும். அது எது விடுதலை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் தான் கொடுக்கும். அந்த ரத்தத்தை தான் நீங்க புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி, ஆத்துமானா எல்லாரும் நம்ம சொல்றோம், நம்ம சகோதரர் கூட பாடம் எடுத்தாரு. ஆத்துமானா என்ன? பேயா பிசாசிங்களா? ஆத்மானா நீங்களும் நானும் தான் ஆத்மா. இப்ப நான் ஒரு ஆத்மா, இங்க உட்கார்ந்துருக்க அனைவரும் ஆத்மா தான். ஏன்னா ஆதியாகமத்தை போய் பார்க்கலாங்களா? ஆதியாகமம் எடுத்துக்கங்க, ஒரு டெமோக்கு பார்த்துடலாம். அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷரை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். மனுஷர் ஜீவ ஆத்மாவானார். ஆமா, இப்ப பாத்தீங்களா? ஆத்மா, ஜீவ ஆத்மா. இந்த ஆத்மா தான் எங்கன்னா ஆதாமுக்குள்ள, அதாவது ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்மா. பேரு எப்படின்னா ஜீவ சுவாசம் ஒண்ணு, இன்னொன்னு ஜீவ ஆத்மா அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப ரெண்டும் சேர்ந்தோன்னு ஆத்மா. அப்ப ஜீவ ஆத்மா ஆனான். அந்த ஆத்மா ரட்சிக்க தான் அவர் என்ன செய்தாருன்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்தின் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு. இது என்ன கடைசி வரைக்கும் இருக்குமா பிரதர் அப்படின்னா அப்படி கிடையாது. தற்காலிகமாக ஒரு விடுதலை. ஒரு சிறிய பிக்சர் போட்டலாம், அது பாருங்க. ஒரு 2 நிமிஷம் தான், அந்த பிக்சரை மட்டும் கவனிச்சீங்கன்னா. ஏன்னா ஆதாம் சுவாசத்துல அவர் ஊதுறாரு. இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனை எப்படி உண்டாகி இருப்பாருன்னு நமக்கு எல்லாரும் தெரியும். அந்த வசனத்தோட போடுங்க பிரதர். பிக்சர் ஒண்ணு இருக்கு, வசனத்தோட ஒண்ணு இல்ல, இன்னொன்னு வரும். இப்படி இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஆதாமை எப்படி உருவாக்கி இருப்பாரு, களிமண் எடுத்து அதை செஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்றோம். பொம்மை போல பொம்மை மாதிரிலாம் செஞ்சிருந்தா, இப்ப களிமண் எடுத்து செய்யும் போது களிமண்ணுக்கு உயிர் இருந்துச்சுன்னா அது செய்யும் போது என்ன ஆகுனா அதிர்நிலை உண்டாயிரும். அதிர்நிலை உண்டானா என்ன ஆகுனா அந்த முகம் சரியாக வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா வசனம் இருக்குது, தேவ சாயலை உண்டாக்கினேன்னு சொல்றாரு. அப்ப ஒரு மனிதனை எப்படி உருவாக்கி இருப்பாருன்னா, ஒரு முழு உடலை, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா எலும்பு, சதை, நரம்பு அனைத்துமே உள்ள, ரத்தம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவன் உயிர் அடையாம இருக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் பிரதர் ரத்தம் இருந்து
அவன் உயிர் அடையலாம், அந்த ரத்தம் உறைஞ்சி போச்சுன்னா எப்படி மறுபடியும் உயிர் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆனா தேவன் தான் தெரியுங்களா, ஆதி ஆமத்துல வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தாருன்னு. அதுக்கு வாயு மூளை, சூரியன், சந்திரன் எல்லாமே இருக்கும் போது அப்ப மனிதனை தானே உண்டாக்குறாரு. அப்ப அந்த ரத்தம் சூடா இருக்குமா இருக்காதானா ஒரு பதப்படுத்தி கூட வச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம வசனம் இன்னும் ஆழமாக நம்ம போகவில்லை. ஒரு பதப்படுத்தி கூட ஆதாமை வைத்திருக்கலாம். அந்த ரத்தத்தின் மூலியமா தான் என்னன்னா ரத்தத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவரு ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் ஜீவ சுவாசம். அந்த ஜீவ சுவாசம் தான் நாசன் வழியாக ஓடும் போது அந்த ரத்தத்துல போய் அது படுது. பட்ட உடனே என்னாச்சுன்னா அது முழுவதும் உடம்பு முழுவதுமே அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது வேலை செஞ்சோடனே அங்கதான் ஜீவ ஆத்மா. அந்த இன்னொரு பிக்சர் போடுங்க. ஏன்னா அந்த பிக்சர் சும்மா ஒரு 2 நிமிஷம் தான், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அந்த வீடியோ. ஏன்னா ஆதாமை உண்டாக்கும் போது எல்லாரும் களிமண், பொம்மை இப்படி எல்லாம் நம்ம பேசக்குள்ள நம்ம கொஞ்சம் இந்த பாடத்தை நம்ம கவனிக்கணும்னா இன்னும் நம்ம வேதத்தை நல்லா ஆராயலாம் அப்படின்னு நமக்கு தோணும். இப்ப அவரு அந்த ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா அவன் உடம்பு முழுவதும் அந்த ரத்தம் எங்கெங்க பாயுதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா மேல இருந்து கீழே வந்து இருதயத்துக்கு போய் அதுக்கப்புறம் அது ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். உடம்பு முழுவதும் அது ரொட்டேட் ஆயிரும். போதும் பிக்சர் போதும், அவ்வளவுதான். இது இன்னும் பெருசா இருக்குது, நம்ம பார்த்தோம்னா இன்னும் நிறைய பார்க்கலாம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா தேவன் எப்படி படைச்சிருக்கிறாரு, இது ஒரு அற்புதம் தானுங்களே. அப்ப இந்த அற்புதத்தை அவர் சாக்க விட்டுருவாரா, இந்த ஆத்மாவை விட்டுருவாரா? அதனாலதான் என்ன பண்ணாருன்னா நீங்க ரத்தத்தை புசிக்காதீங்கப்பா, இதுல இந்த ரட்சிப்பு இருக்குது, ஆத்மா ரட்சிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிதான். இப்ப நீங்க படிக்கலாம் சகோதரி. 11 படிச்சிட்டீங்களா? அதுல நீங்க 14 படிச்சிருங்க. ஏன் ரத்தத்தை புசிக்க வேண்டாம் சொல்லி அது சிம்பிள் கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு. 14 லேவியராகமம் 17. சகல மாமிசத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறது, ரத்தம் ஜீவனுக்கு சமானம். பாத்தீங்களா? போதும் சிஸ்டர். இங்க என்ன சொல்றாருன்னா ரத்தம் ஜீவனுக்கு சமானம் அப்படின்ட்டாரு. அந்த ஜீவ சுவாசம் நம்ம ஆண்டவரை எப்படி சொல்றோம், நம்ம பிதாவாகிய தேவன் தன்னில் தானே ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவன் உள்ளவரை தான் அவர் என்ன பண்ணிட்டார்னா ஜீவ சுவாசமாக மாற்றி ஆதாமுக்கு கொடுத்தார். ஆதாம் என்ன செய்தார்னா ஜீவ ஆத்மா ஆனார். அந்த ஜீவன் தான் இங்க ரத்தத்துக்கு சொல்றாரு. இந்த ரத்தம் எப்படி இருக்குது, ஜீவனுக்கு சமமா இருக்கிறது. இதை நீங்கள் புசிக்க கூடாது. உங்க ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பு வச்சிருக்கிறார். அதேதான் இப்ப இந்த பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா மாம்ச இஸ்ரவேல்கள் காப்பாற்றப்படணும். அவரு வணங்கா கழுத்து உள்ளவர்களா இருந்தாலும் தேவன் எவ்வளவு பெரிய அன்பு காட்டுறாரு பாத்தீங்களா? அந்த ரத்தத்தின் மூலியமாக என்ன பண்றாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு வச்சிருக்கிறாரு. அந்த ரட்சிப்பு மோசே கூட ஒரு இடத்துல கேட்கிறாரு. அவரோட ஜபத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். யாத்திராகமம் எடுத்துக்கங்களேன். யாத்திராகமம் 34வது அதிகாரம் படிச்சீங்களேன், அதே எடுங்களேன். அதுல நீங்க 7 படிச்சு பாருங்களேன். அவர் மோசே எவ்வளவு அழகா கேட்டிருப்பாரு மட்டும் பார்த்தரலாம். 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவராக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாத்தீங்களா? நம் தேவன் எவ்வளவு பெரிய அருமையானவர், பாத்தீங்களா? எவ்வளவு அன்பானவர். நம்ம எரிச்சல் உள்ள தேவன் வசனம் படிச்சோம், ஆனா அவர் எரிச்சல் உள்ளவரா? அப்படி கிடையாது. முற்பிதாக்கள் தவறு செய்தால் கூட மன்னிங்கன்னு கேட்கிறாரு. அது யாரா நம்ம ஆதாம் கூட, ஏன்னா அவரு நமக்கு முன்னால வந்தவர் தானே. அப்ப அந்த சகதியிலிருந்து வரதெல்லாம் எப்படி இருக்குது, அப்ப எப்படி காப்பாத்துறாரு பாத்தீங்களா? ஒரு ரத்தத்தின் மூலியமாக அந்த மக்களுக்கு ஒரு ரட்சிப்பு வச்சாரு. இது வந்து மாம்ச இஸ்ரவேலுக்கு அப்படி கொடுக்கும் போது இப்ப நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், இப்ப ஆவிக்குரிய மக்களா இருக்கும் போது இப்ப இந்த மாம்ச இஸ்ரவேல் கதை இதோட முடிந்து விட்டது. இப்ப நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேல்கள். இப்ப நம்ம வந்து தேவன் நம்ம இயேசு என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். மத்தேயு எடுத்துக்கங்க. மத்தேயு 26:28 படிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. பாத்தீங்களா? அப்ப ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அங்கேயும் அதேதான். உன் ஆத்மாவை ரட்சிக்கணும்,
ரத்தம் சிந்துதல் நடந்தது. இங்கேயும் அதேதான். அது வந்து தற்காலிகமா இருந்தது. என்னது? ஆடு, அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி, இது வந்தது. இப்ப வந்து என்னன்னா, கர்த்தர் இயேசு தன்னோட குமாரனே கொடுக்கிறாரு. அந்த பரிசுத்த ரத்தத்தின் மூலியமாக எல்லாருக்கும். அதை நீங்க மத்திய படிச்சு பாருங்க. இது மார்க் எடுத்துக்கங்க 14. அதுலயும் அதே வார்த்தை தான் சொல்லுவாரு. அது வேண்டாம், நீங்க இதை எடுத்துக்கங்க. 1 யோவான் 2:2 படிங்க. பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். பாத்தீங்களா? சர்வலோகத்தையும் அனைத்து பாவத்தையும் அந்த ரத்தத்தின் மூலியமாக. ஆனா அந்த மிருக ரத்தம் எது வரைக்கும்னா மனுஷனோட ஆத்மாவை காப்பாற்ற மட்டும்தான் இருந்தது. ஆனா இந்த ரத்தம் சர்வலோகத்தையும். அப்ப இந்த ரத்தம் யாருக்காகனா எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டிருக்குது. அப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த பஸ்கா நாள் வருகிறது. நாம கர்த்தரோட ராபோஜனத்தை நாம் கலந்து கொள்ள போறோம். நாம பயபக்தியோட இருந்து கர்த்தர் எப்படி அந்த மாம்ச இஸ்ரவேலை காப்பாத்தி வழி நடத்தி கொண்டு வந்தாரோ, இன்னைக்கு நம்மளையும் காப்பாத்தி தான் கொண்டு வந்திருக்கிறாரு. இது மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பயபக்தியோட நடந்து கொள்ள வேண்டும். பாடம் முடிந்து விட்டது. பொறுமையோட கேட்ட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாக. ஆமென்.